டிவி பார்க்காத, செல்போன் பார்க்காத. எவ்வளவு நேரம் செல்போன் பார்ப்ப, எவ்வளவு நேரம் டிவி பார்ப்ப, எவ்வளவு நேரம் அதை பண்ணிட்டு இருப்ப. நிறைய பேர் கத்துவோம். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? பிள்ளைங்க இல்லையா, வெளியே போயிட்டாங்களா, கணவனார் இல்லையா, மனைவி இல்லையா, அந்த செல்போனை நம்ம தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்துருப்போம். ஒரு நாள்ல நம்ம அந்த போனை தூக்கி வச்சு உட்கார்ந்து இருக்கிற நேரத்தையும் நம்முடைய பிள்ளைகள் தூக்கி வச்சு உட்கார்ந்து இருக்கிற நேரத்தையும் கணக்கு போட்டோம் அப்படின்னு சொன்னா, நான் நம்புறேன் நிறைய நடத்துகிற தலைவர்கள் தான், தலைவிகள் தான் அதிகமா யூஸ் பண்றாங்க. ஆண்டவர் சொல்லல. ஆண்டவர் என்ன பண்ணாரு சொல்லுங்க. சில அப்பா அங்க டயலாக் போடுவாங்க. என்ன டயலாக் தெரியுமா? நான் தான் இப்படி போயிட்டேன், நான் தான் இப்படி போயிட்டேன், நீ போயிடாத. சரி, நீங்க தானே அவங்க பிள்ளைக்கு அப்பா, நீங்க தானே முன்மாதிரி. ஒரு காலத்துல நீங்க போயிட்டீங்க, பரவாயில்ல பரவாயில்ல. இனி உங்க பிள்ளைகளுக்காவது நீங்க திரும்பி வரணுமா வரக்கூடாதா? உங்களுடைய தலையின் மேல் இருக்கிற ஆசீர்வாதமும் சாபமும் தானே உங்க பிள்ளைகளை தொடரும். நீங்க செய்யறது தானே உங்களை பிள்ளைகளை தொடரும். அப்போ அவர் என்ன சொல்வார் அப்படின்னு சொன்னா, நான் எப்படியோ போட்டேன், நான் எக்கேடம் கெட்டு போயிட்டேன், நான் தண்ணி அடிக்க பழகிட்டேன், நான் உதவக்கரையா மாறிட்டேன், நான் பிரயோஜனம் இல்லாம மாறிட்டேன். நீயாவது உங்க பிள்ளைங்க அதே 50 வயசுல எழுமி நின்று அவன் பையனுக்கு என்ன சொல்லுனா, நான் தான் எங்க அப்பா மாதிரி போயிட்டேன், நான் தான் எங்க அம்மா மாதிரி போயிட்டேன், நீயாவது உருப்படுப்பா. யாரு முறியடிக்கிறது, யாரு ஜெயிக்கிறது, யார் அதுல வெற்றி காமிக்கிறது? ஆனா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நல்ல தகப்பன் நல்ல தாய் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு காலத்துல நான் அப்படி இருந்தப்பா, ஆனா இப்ப ஆண்டவர் என்ன தொட்டாரு, மாற்றினாரு, நான் ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறேன், உன் வாழ்க்கையும் கர்த்தர் ஒரு நாள் மாற்றுவாரு, ஆண்டவர் நடத்துவாரு. அப்படித்தான் சொல்லணும், நம்ம அப்படிதான் சொல்லணும். அம்மாங்க நிறைய பேர் அப்படியே தூய் தலைமையில, ஐயோ நான் ஒண்ணும் இல்லாம போயிட்டேன், நான் இவனை கட்டிட்டு சீரழிஞ்சிட்டேன், நான் இவங்க இப்படி ஆயிட்டேன், அப்படி போயிட்டேன், நீயாவது நல்லாவா, நீயாவது நல்லவா. நான் நல்லா இல்லாம நம்முடைய பிள்ளை எப்படி நல்லா இருக்க வைக்க முடியும்? அதனால ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது, என் ஆண்டவருடைய தலைமைத்துவம் சொல்றதுல அல்ல, செஞ்சதுல தான் இருந்துச்சு. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல பலத்திலே உண்டாயிருக்கிறது. நம்மேல் இருக்கிற ஆவி, நம்மேல் இருக்கிற அபிஷேகம் நம்ம சொல்லாமலே கண்டிப்பா நம்முடைய பிள்ளைகளிடத்துல, நம்முடைய சன்னதியிடத்துல, நம்முடைய தலைமைத்துவத்துல கண்டிப்பா டிராவல் ஆகும். சோ தலைமையா யாருடைய கையிலெல்லாம் கர்த்தர் பொறுப்பு கொடுத்திருக்கிறாரோ அத்தனை பேரும் என்ன பண்ணணும்னா, இனி நான் சொல்ல மாட்டேன், அவர்களுக்கு முன்பாக செய்து காண்பிப்பே. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? அந்த ஜபாவி உங்க பிள்ளைகளை தொட ஆரம்பிக்கும், அந்த வேத வசனம் உங்க பிள்ளைகளை தொட ஆரம்பிக்கும், உங்க நல்ல குணங்கள் உங்க பிள்ளைகளை தொட ஆரம்பிக்கும். நீங்களும் நானும் சொல்லாமலே அந்த குணத்தை அவர்கள் மேல கர்த்தர் ஒரு நாள் கொண்டு வந்து வைப்பார். நானும் நன்றாய் வாழுவேன், நானும் வெற்றியாய் வாழுவேன், என்னுடைய பிள்ளைகளும் வெற்றியாய் வாழ்வார்கள், என் சன்னதி வெற்றியாய் வாழும். ஹல்லேலூயா.